Hello friends, welcome to Homemade Samael. ஹோம்மேட் சமையலில் இன்றைக்கி நாகர்கோயில் ஸ்டைல் இறால் குழம்பு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். என்னோட ஊர் வந்து நாகர்கோயில் தான். ஸோ எங்கள் ஊரில் இறால் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு அதை செய்து காட்டலான்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால் ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு வாங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 முருங்கைக்காய் கீரி வச்சுருக்கு. 6-7 ரெட் சில்லி, ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் ஒரு பெரிய கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 6 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இந்த பச்சை மிளகாவும் மிளகா வத்தலும் நீங்கள் வந்து குறைக்கன்னா குறைச்சிடலாம் காரத்துக்கு ஏற்றால. நான் வந்து இந்த அளவு போடுறேன், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் ப்ரான்ஸ் கழுவி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிலோ ப்ரான்ஸ் போல். இது வந்து நல்ல தோடோடு இருந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொடம்புளி வந்து கொஞ்சம் அந்த புளியோ சாதா புளியோடையும் இந்த கொடம்புளிலாம் மீன் குழம்புக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஒரு 3 இது வந்து ஒவ்வொரு துண்டாக தான் இருக்கும். அது ஒரு 3 துண்டு ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து மிளகா வத்தல் எடுத்து வச்சுருந்தோம்ல அது, அப்புறம் மஞ்சள் பொடி, 5-6 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குது அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல 1 கப்பு, அதையும் ஆட் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ வந்து பேஸ்ட்டு ரெடி ஆகிட்டு மீன் சட்டி எடுத்துடலாம். மீன் சட்டியில் தான் குழம்பு வைக்கணும், மீன் குழம்பு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன், அதான் டேஸ்ட்டு. ஸோ இப்போ நல்லெண்ணெய் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு பொடிசாக வெட்டிச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ப்ரான் குழம்பு வந்து ரைஸோட நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை போட்டுடலாம். அந்த ஒரு தக்காளி போட்டுட்டு அதையும் அதோட நல்லா வதக்குவோம். ஸோ இப்படி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இந்த 5-6 முருங்கைக்காய் கீரி வச்சுருக்கிறது, அது மணத்துக்கு அந்த குழம்பு நல்ல மணமாக இருக்கும் முருங்கைக்காய் போட்டால். அதுக்கு தான் முருங்கைக்காய் போடுறோம். போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த அரைப்பையும் விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக அந்த குழம்பு பண்ணிடலாம். அப்புறம் இந்த கொடம்புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் அந்த புளியை வந்து அப்படி கரைக்கக்கூடாது. அந்த கொடம்புளியும் சேர்த்து தான் அதில் ஆட் பண்ணணும். அந்த முழு புளியை அதில் போட்டு விட்டுறணும். அது வந்து அந்த குழம்புல இருந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் தேவையான தண்ணி விட்டு அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும், குழம்புக்குள்ள கன்சிஸ்டன்சி. அப்புறம் இருக்க கருவேப்பிலையும் மேலே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுருங்க. ஸோ அந்த காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் வந்து பச்சை மிளகாவை குறைச்சிடுங்க. ஸோ நான் ஒரு 5-6 பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான சால்ட்டும் போட்டு இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இது குழம்பு வந்து ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க வந்துட்டு நம்ம ப்ரான்ஸ் கழுவி வச்சுருக்கோம்ல இறால், அதை இதில் ஆட் பண்ணிடுவோம். இறால் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க விடணும், இல்லைன்னா அந்த ப்ரான்ஸ் வந்து ரப்பர் தன்மை வந்துடும். அதனால ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நல்லெண்ணெயை லைட்டாக சுற்றி விட்டுருங்க, அது ஒரு மணமாக இருக்கும். ஸோ முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு ப்ரான் குழம்பு ரைஸுக்கு ரெடி ஆகிட்டு நீ சாப்பிட்ற வேண்டியதான். இந்த ப்ரான் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்களை நல்ல ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.